அது என்னென்னா, அந்த அமரன் திரைப்படத்தில் நான் ஒரு பாட்டு எழுதினேன். வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ ஆசை வந்து ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீன்னு ஒரு பாட்டு. அதை கேட்டிருப்பீங்க எல்லாரும். அந்த பாட்டை பற்றி சொல்லிவிட்டு, இந்த பாட்டு எழுதும்போது நான் என் மகளோடு மருத்துவமனையில் இருந்தேன். பொண்ணுக்கு வந்து ஒரு சின்ன கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லிவிட்டு, அந்த பேச்சிலேயே சொன்னேன், என் பொண்ணுக்கு பூரண குணமாயிருச்சு. இப்போது நானும் என் மகளுமே சேர்ந்து அந்த படத்தை போய் பார்த்தோம். அந்த பாட்டை கேட்டு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடித்தேன் இல்லையா? இது இப்படி தானே ஒளிபரப்பணும், இப்படி தானே கட் பண்ணி யூடியூப்பில் போடணும். கண்ணு பிரச்சனையாச்சுங்கிறத மட்டும் போட்டுட்டு சரியானதை போடலை. அதுக்கு பிறகு ஒரு ஆயிரக்கணக்கான தொலைபேசி, மகளுக்கு என்னாச்சு மகளுக்கு என்னாச்சுன்னு உலகம் எங்கும் வந்து ஜெர்மன்லேருந்து லண்டன்லேருந்து கனடாலேருந்து என்னுடைய மொத்த ரசிகர்களும் தொலைபேசி பண்ணி என்ன சார் ஆச்சு என்ன சார் ஆச்சுன்னு கேட்டாங்க. ஒன்று இதுலேருந்து நல்ல விஷயம் தெரிஞ்சு, திருவள்ளூரில் வந்து பேசியதன் மூலமாக உலகம் பூரா எனக்கு நண்பர்களும் ரசிகர்களும் இருக்கிறார்கள்ங்கிறது தெரிஞ்சது. தெரியாத இன்னொரு செய்தி, எனக்கு ஒரு மகள் இருக்கிறாள் என்பதும் உலகம் முழுக்க தெரிஞ்சிருச்சு. அதனால் திருவள்ளூருக்கு வந்து எனக்கு வந்து ஒரு என் மகளை பிரபலப்படுத்திய ஊர் அப்படிங்கிறதுனால எனக்கு திருவள்ளூர் மேலே ஒரு தனி பாசம் உண்டு.